எல்லாம் மாப்பிள்ளையில் நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம இலாக்காயு ஃபேமிலி அவங்களுக்கு தான். அண்ணே இளவரசனே, என்னது தங்கச்சியே வீட்டை விட்டு அடித்து வெளியே துரத்திட்டீங்களா? எதுக்குண்ணே? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பார்த்த உடனே வீடியோ பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு நிமிஷம் வண்டி ஓட்ட நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசணுங்கக்கா தம்பி வீடியோ போடுறேன். எதுக்கு இப்படி பண்ணீங்க? என்ன தான் பொண்டாட்டி பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துட்டு போங்கண்ணே. மனைவி வந்து உங்களை பேசலையா, சரியில்லையா, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் சரியில்லையா, மனைவி விட்டு கொடுத்து போகணும். அதை விட்டு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே அனுப்பது ரொம்ப தப்புனே. கையில் பிள்ளை குழந்த வேறு இருக்குது. அவன் வாழ்க்கை பாதிப்பாயிரும். நானும் அப்படி தான் இப்போ சீரியழிஞ்சிக்கிட்டு இருக்கேன், சின்ன பண்ணாமல் ஆகிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து தங்கச்சி ஒரு சண்டை போடாதீங்கண்ணே. உங்களுக்கு தங்கச்சிக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், அந்த விஷயத்த மூலம் பண்ணாதீங்கண்ணே. தயவு செய்து நான் சொல்கிறேன், அந்த விஷயத்த பண்ணாதீங்க. குடிக்கக்கூடாதுன்னா அதை குடிக்காதீங்க. குடிச்சு கண்டவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரீங்க. கண்டவன்லாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏன் கூட்டு வரீங்க? தங்கச்சிக்கு தான் பிடிக்க மாட்டேங்குன்னு தெரியும்ல. தயவுசெய்து தங்கச்சிக்காக வாழுங்க, குழந்தைங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக முதல்ல வாழுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. தங்கச்சியை ஒழுங்கு மரியாதையாக சண்டை போடாமல் வீட்டுக்கு கூட்டு வந்து மன்னிப்பு கேட்டு உண்ணாமனா வாழுங்க. சோத்தகத்தை பொங்கி சோறை சாப்பிட்டுட்டு உண்ணாமனா வாழுங்க. அதை விட்டு இப்படி சண்டை போட்டுருக்கிறது பார்க்க அசிங்கமாக இருக்குது. வெளியேருந்து பார்க்குறோம்லாம் நம்ம சிரிப்பான். ஏற்கனவே நம்ம குடும்பத்தை சண்டை போட்டு சொல்லி சிரிச்சு கிடக்கானவோ, நீங்கள் திருப்பி சிரிக்கிறதுக்கு வழிவா செய்தீங்களா? நம்ம சொந்த பந்தம்லாம் என்ன செய்யும்? இப்படிலாம் பண்ணினா சொந்த பந்தம் பூரா உங்கள் மேலே வருத்தப்படும். முதல்ல உங்கள் மாமா மாமியார் பூரா வருத்தப்படுவாங்க உங்கள் மேலே. அதுக்கப்புறம் என்ன சொல்ல எனக்கு தெரியலனே. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நீங்கள் பதில் திருப்பி சொல்லுங்கள், சரியா? அதனால் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறேன். நெல்லைவேலி சோசியல் மீடியா யூடியூப் சேனலில். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சண்டை போடாதீங்க.